ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி அட்டன் பண்ணலாம், எங்கே அட்டன் பண்ணலாம், அப்புறம் என்னோடய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் வந்து எங்கே வாங்கினேன், நான் யூஸ் பண்ணுற புக்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் சேனல்னு ஒரு சேனல் இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய பேர்த்துக்கு தெரியும். அதில் வந்து சண்டே வந்து ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஃபுல் டைம் டேபிளோட செட்டப்போடு ஒரு கொடுக்குறாங்க. நான் வந்து போன வாரம் மட்டும்தான் அட்டன் பண்ணி பார்த்தேன். 6th தமிழ் நியூ புக்கு இதுலேருந்து கொடுத்துருந்தாங்க. அட்டன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, எனக்கு நிறைய மறந்து போயிருந்தது. நான் நினச்சேன் 6th தானே, சரி நம்ம படிக்கலினாலும் ஆல்ரெடி படித்தது தானேன்னு சொல்லிட்டு தான் அட்டன் பண்ணினேன். பட் எனக்கு மார்க் ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தது. ஏன்னா எனக்கு நிறைய மறந்து போச்சு. அதனால தான் இப்போ உட்காந்து விழுந்து தமிழ் படிச்சுட்ருக்கேன். 6th ஸ்டாண்டர்டோடது ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா குருநாத் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து விட்டுருக்காங்க. அதுவும் வந்து டிசம்பர் 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும் போல். டிசம்பர் 10, ஜனவரி 10, ஃபெப்ரவரி 10ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மந்த்லி 10th டேட்டில் மட்டும் வந்து விடுறாங்க. அதையும் அட்டன் பண்ணி பாருங்கள். நம்ம கிடைக்கிற ஃப்ரீ டெஸ்ட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தான். இப்போ அந்த வெற்றி நிச்சயமில் நான் எழுதின டெஸ்ட்டும் வந்து நல்லா தான் இருக்குது. கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா வேல்யூபுளாக தான் இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எல்லோரும் என்னோடய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். புக்கு நல்லாவே இருக்குது. தமிழுக்கு பார்த்திங்கன்னா பகுதி ஈன்னு சொல்லிட்டு 3 புக் கொடுப்பாங்க. அப்புறம் ஜிஎஸ்சில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் புக்ஸ் இருக்குது. ஜிஎஸ்சில் வந்து கொஷின் வந்து தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேர்த்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ் புக்கெல்லாம் நான் வந்து பக்கத்தில் தெரிஞ்சவங்ககிட்டலாம் கலெக்ட் பண்ணி வாங்கிட்டேன். ஜிஎஸ்க்கு வந்து என்னால் புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்துட்டு நான் அதிகமான டீம் வந்து விட்டுருந்தாங்க ஜிஎஸ்க்கு. எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லா ஸ்டாண்டர்டும் கொலாஜ் பண்ண புக்கு தான். அதுதான் நான் வாங்கியிருந்தேன், எஸ்சிஆர்டி புக். அதுவும் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். நம்ம தான் வந்து அதை ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்கூல் புக் இருக்கிறவங்க ஸ்கூல் புக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஜிஎஸ்க்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது அகாடமி புக் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நல்லது தான். உங்களுக்கு என்னோடய புக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காட்டுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்கு, நான் யூஸ் பண்ணுற ஜிஎஸோட புக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறேன். எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸு, எல்லா டீட்டெயில்ஸோடு கொடுக்குறேன். அடுத்து மேக்ஸுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி வீடியோஸ் வந்து கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து இப்போது சுத்தமாக டைம் இல்லை. என் பையனையும் பார்த்துட்டு படிக்கிறதுக்கு மற்றது பண்ணுறதுக்கு தான் எனக்கு கரெக்டாக இருக்குது டைமு. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். மேக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாவது சால்வ் பண்ணுற மாதிரி ஏதாவது கிளாஸ் வீடியோ மாதிரி எடுக்க முடிஞ்சால் எடுத்து போடுறேன். என்னோடய மேக்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. பிடிஎஃப் வந்து நான் அனுப்பிட்டேன். டெலிகிராம் லிங்க் வந்து அந்த வீடியோக்கு கீழேயே இருக்கும். அந்த டெலிகிராம் குரூப்லேயே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அந்த புக்கு வந்து வாங்க முடியாதவங்க வந்து கொஷின் சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு நான் என்கிட்ட இருக்கிற புக் கொஷின்ஸ் அனுப்புகிறேன். வாங்க முடியாதவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லை, உங்களுக்கு மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து அனுப்புறது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை வேறு என்ன பண்ணலாங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களாம் இப்போ எப்படி படிச்சுட்ருக்கீங்க, ஸ்டடீஸ் எப்படி போகுது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தமிழ் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டேன். இப்போ தான் டெஸ்ட்டு அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம், அதுவே நமக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் வந்து இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் 6th தானே 7th தானே நமக்கு தெரியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டாக மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா நம்ம எந்த கான்ஃபிடென்ட்டோடு அட்டன் பண்ணுறோமோ அதில் நமக்கு நிறைய தெரியாத விஷயம் இருக்குது. நம்ம இன்னும் வந்து இதுக்குள்ளே டீப்பாக போய் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ தமிழ் வந்து நீங்கள் நோட்ஸ் எல்லாம் எங்கேயும் வாங்கி படிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்களே புக்கு வச்சு படிங்க. புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழுக்கு. நான் திரும்ப அதை தான் சொல்லுவேன். ஏன்னா நானே வந்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சதை விட இப்போ பாருங்கள், நான் புக் எடுத்து வச்சு தான் படிச்சுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய தெரியல இந்த டெஸ்ட்லேயே.
மேக்ஸ் எல்லாம் எனக்கு ஈஸியாக தான் இருந்தது. மேக்ஸ் வந்து நான் நல்லா சால்வ் பண்ணி போட்டுட்டேன். பட் தமிழ் வந்து சொதப்பிட்டேன். ஜிஎஸ் வந்து நான் இன்னும் டீப்பாக படிக்கலை. ஜிஎஸ் வந்து இப்போ கம்மியாக தான் படிச்சிருக்கேன். கொஞ்சம் தான் படித்து கொஞ்சம் தான் அட்டன் பண்ணேன். பட் அது வந்து நான் அந்தளவுக்கு வந்து சரி மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கல. பட் தமிழ் தான் வந்து நம்ம படித்தும் கம்மியாயிருக்கே அப்படின்னு சொல்லுற மாதிரி கொஞ்சம் இதாகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து திரும்ப படிக்கணும். நிறைய படிக்க வேண்டியது இருக்குங்கிறது இந்த டெஸ்ட் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து நம்ம படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம எப்படி படிக்கிறோம், நம்மளோட இது எந்த இதில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நான் இப்போ அதை தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கோச்சிங் கிளாஸ் ஏதாவது வீடியோ சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ER தங்கமுத்துன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். அதில் நல்லா தான் இருக்கும் மேக்ஸ் எல்லாமே. அதில் பார்த்து கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நிறைய சம்ஸ் யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய போடுறாங்க. நீங்கள் வந்து பர்டிகுலராக வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டாபிக் ரிலேட்டடான சம்ஸ் வந்து யூடியூப்பில் நீங்கள் ஒரு டெய்லி ஒரு 20 சம்ஸ் அப்படியே போட்டுகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிரும். இது நீங்கள் போட கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ஆயிரும். பெரிய விஷயம் கிடையாது. நானும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒவ்வொரு சம்ஸ் வந்து என்னால் எடுத்து போட முடிஞ்சால் கண்டிப்பாக நான் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். நீங்களாம் எப்படி படிச்சுட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படிங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது யூடியூப் சேனல் இல்லை ஏதாவது இன்ஸ்டியூட் விட்டுருக்காங்களா அப்படிங்கிறதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது மூலமாக நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருந்தாலும் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.